இலக்கியா சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கியா மேலே பார்த்திங்கன்னா பைரவியும் அஞ்சலியும் சேர்ந்துக்கிட்டு கேஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கே கிளம்பி போயிடுறாருங்க. போன பிறகு பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் மொத்தத்தையும் இன்ஸ்பெக்டர்கிட்ட காட்டி இதெல்லாம் சரியா, ஓகேங்களா, கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஓகே தான், இந்த எவிடன்ஸே போதும், இதுக்கு மேலே ஒன்றுமே தேவை கிடையாது, கம்பல்சரி அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும். ஒரு கன்சீவாக இருக்கிற லேடிக்கு அவங்க பர்மிஷன் இல்லாமல் டேப்லெட் இளநீரில் மயக்க மருந்து கலந்ததும் ஒரு தப்பு தான். அதுவும் போதாதுக்கு கடத்தி வேறு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இது பெரிய ஒரு அஃபென்ஸு. கண்டிப்பாக அவளுக்கு ஒரு 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்னும் ஸ்ட்ராங்காக கேஸ் போடணும் அப்படின்னா அவங்க கொலை முயற்சியும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கூட தண்டனை அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி சொல்லிட்டு போங்க, அவங்கள கம்பல்சரி நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அஞ்சலிக்கும் பைரவிக்கும் பயங்கரமான சந்தோஷங்க. பைரவி உடனே நினைக்கிறாங்க, எப்படியோ ஒன்று இலக்கியாவும் கௌதமும் பிரித்தாச்சு, இதுக்கப்புறம் ஆண்டவனே வந்தாலும் இலக்கியாவை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அஞ்சலியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கேக்கு ஃபோனை போட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நினச்ச மாதிரியே நான் இலக்கியாவை பழி வாங்கிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றுமே நினைக்க தேவையில்ல, அவளை கம்பல்சரி ஜெயிலில் தள்ள போகிறேன், கேஸை கொடுத்தாச்சு, இன்ஸ்பெக்டரும் கேஸை எடுத்துக்கிறதா சொல்லிட்டாங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கிட்ட அவங்களுடைய சந்தோஷத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயம் எதுவுமே தெரியாத நம்ம இலக்கியா பார்த்திங்கன்னா எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கன்னு தெரிஞ்சிட்ருக்காங்க. ஏற்கனவே ஸ்கூல்லேயும் வேலை இல்லாமல் அவங்க இருந்த ஐயம்மா வேலைக்கே வேறு ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் பண்ணுறது, கௌதமும் நல்லா பார்த்துக்கணும், குடும்பத்தையும் ரன் பண்ணணும், என்ன தான் பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சுற்றிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல் வெளியில் பார்த்திங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போர்டை பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.